இந்த வீடியோவில் நாம் மூகா முத்துவின் வீட்டையும் அவரது குடும்பத்தாரையும் பார்க்க இருக்கிறோம். மூகா முத்துவும் நடிகர் விக்ரமும் நெருங்கிய சொந்தக்காரர்கள் எப்படி என்பதை பார்க்க இருக்கிறோம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடலோரத்தில் அமைந்திருக்கிறது அவரது வீடு. 5 முறை தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன்தான் மூகா முத்து. கருணாநிதிக்கு மொத்தம் 3 மனைவிகள். முதல் மனைவியின் மகன்தான் மூகா முத்து. கருணாநிதியின் முதல் மனைவியின் பெயர் பத்மாவதி. கலைஞருக்கும் இந்த பத்மாவதி அம்மையாருக்கும் 1944 திருமணம் நடந்திருக்கிறது. 4 வருடம் கழித்து மூகா முத்து பிறந்திருக்கிறார். முத்து பிறந்த உடனேயே அவரது தாயார் பத்மாவதி இறந்துவிட்டாராம். அதே ஆண்டில் தயாளு அம்மையாரை 2வதாக திருமணம் செய்து கொண்டார் கருணாநிதி. இதுதான் மூகா முத்து வசித்து வந்த வீடு. வீட்டின் உள்ளேயும் சென்று காட்ட இருக்கிறேன், பாருங்கள். 1966 வாக்கில் 3வதாக ராஜாத்தி அம்மையாரையும் மணந்து கொண்டார் கருணாநிதி. இந்த கட்டடத்தில் தரைதளம், முதல் தளம், 2ஆம் தளம் என்று 3 தளங்கள் இருக்கிறதல்லவா? இந்த 3 தளங்களையும் மூகா முத்து குடும்பத்தாரே பயன்படுத்தி வருகிறார்கள். இது அவர்களது சொந்த வீடு இல்லை, வாடகை வீடுதான். மூகா முத்துவுக்கு சொந்தமாக சென்னை கோபாலபுரத்தில் ஒரு பங்களா இருக்கிறது. அது அவரது மகன் பொறுப்பில் இருக்கிறது. கலைஞரின் முதல் மனைவிக்கும் 3வது மனைவிக்கும் ஒரு பிள்ளைதான். 2வது மனைவி தயாளு அம்மையாருக்கு தான் 4 குழந்தைகள். அதாவது மூகா அழகிரி, மூகா ஸ்டாலின், மூகா தமிழரசு மற்றும் செல்வி ஆகிய 4 குழந்தைகள் தயாளு அம்மையாரின் வயிற்றில் பிறந்தவர்கள். ராஜாத்தி வயிற்றில் பிறந்தவர் கனிமொழி மட்டுமே. இப்போது மூகா ஸ்டாலின் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்திருக்க வேண்டியவர் மூகா முத்து என்று சொல்கிறார்கள் பழைய பத்திரிகையாளர்கள். இந்த கார் மூகா முத்துவின் குடும்ப கார். இந்த வீட்டில் மூகா முத்துவும் அவரது மனைவியும் வசித்து வந்திருக்கிறார்கள். முத்து ஐயாவும் அவரது மனைவியும் வயதானவர்கள் என்பதற்காக வீட்டு பணியாளர்கள் பெரும்பாலான நேரம் இங்கேயே இருக்கிறார்கள். மூகா முத்துவின் மனைவி பெயர் திருமதி சிவகாம சுந்தரி. இந்த சிவகாம சுந்தரி அம்மையார் யாரென்றால், TM சௌந்தரராஜனுக்கு முன்னால் மிக பிரபலமான பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் இருந்த CS ஜெயராமன் ஐயாவின் மகள் ஆவார். தனக்கு பிறகு தன்னுடைய இடத்தை தன்னுடைய மூத்த மகன் முத்துதான் நிரப்ப வேண்டும் என்று கருணாநிதி ஆரம்பத்தில் விரும்பினாராம். அதற்காக இளம் வயதிலேயே திமுக மேடையில் பேச விட்டிருக்கிறார். அதோடு மக்களிடையே நன்றாக பிரபலமாக வேண்டும் என்பதற்காக தன் மகன் முத்துவை சினிமாவிலும் நடிக்க வைத்திருக்கிறார் கருணாநிதி. மூகா முத்து 7 படங்கள் நடித்திருக்கிறார். பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, சமையல்காரன், அணையா விளக்கு, நம்பிக்கை நட்சத்திரம், இங்கேயும் மனிதர்கள், எல்லாம் அவளே ஆகிய 7 படங்கள் இவர் நடித்த படங்கள். இதுதான் வீட்டின் முக்கிய வரவேற்பறை. மூகா முத்து அவர்கள் சிறுவயதில் தன் தந்தையுடன் இருக்கும் புகைப்படம் இது. இவர் மூகா முத்துவின் மாமனார் CS ஜெயராமன். முத்துவின் மாமனார் மற்றும் மாமியார் படம் இது. கலைஞர் கருணாநிதியின் முதல் மனைவியும் மூகா முத்துவின் தாயாருமான பத்மாவதி அம்மையாரின் புகைப்படம் இது. கலைஞர் கருணாநிதி மற்றும் பத்மாவதி தம்பதியினரின் அந்த கால புகைப்படம் இது. இந்த பத்மாவதி அம்மையாருடன் கலைஞர் கருணாநிதி வாழ்ந்த நாட்கள் வெறும் 4 ஆண்டுகள் மட்டுமே. சினிமாவில் நடிப்பு, பேச்சு, நடை, உடை, பாவனை என அனைத்தும் எம்ஜிஆரை போலவே இருந்தது மூகா முத்துவுக்கு. எம்ஜிஆருக்கு போட்டியாக தன் மகனை களமிறக்கி இருக்கிறார் கலைஞர் என அந்த காலத்தில் விமர்சனம் எழுந்தது. எம்ஜிஆர் திமுகவில் கருணாநிதியுடன் இருந்த காலம் முதலே அவருடன் மூகா முத்து நன்றாக பழகி வந்தார். இருவரும் நண்பர்கள் போலவே பழகினர். ஒருமுறை மூகா முத்துவை நேரில் அழைத்து பேசிய எம்ஜிஆர், ஏன் என்னை போலவே நடிக்கிறாய்? உனக்கென்று ஒரு தனி பாணியை உருவாக்கிக்கொள். உனக்கென தனி பாணியை உருவாக்கி கொண்டால்தான் சினிமாவில் நிலைத்து நிற்க முடியும் என்று அறிவுரை கூறினாராம். மூகா முத்துவின் முதல் படத்தின் படப்பிடிப்பை தொடங்கி வைத்தது எம்ஜிஆர் தான். மூகா முத்து ஐயாவும் அவரது மனைவியும் வயதானவர்கள் என்பதால் வீட்டில் லிஃப்ட் வசதி அவசியமாகி இருக்கிறது. மேல்தளத்தில் உள்ள நுழைவு அறை இது. இது பூஜை அறையாகவும் இருக்கிறது. இந்த பூஜை அறையில் புட்டபர்த்தி சாய்பாபா, காஞ்சி மகா பெரியவர் போன்ற ஆன்மீக பெரியோர்களின் படங்களும் இருக்கின்றன. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கி கருணாநிதியும் எம்ஜிஆரும் எதிரெதிர் துருவங்களாக மாறினாலும் கூட மூகா முத்து எம்ஜிஆருடன் நல்ல நட்பில் இருந்து வந்தாராம்.
ஆனாலும் மூகா முத்துவால் திரைத்துறையிலோ அல்லது அரசியலிலோ தொடர்ந்து ஜொலிக்க முடியவில்லை. முத்துவின் படங்கள் ஒரு சில படங்கள் தான் வெற்றி பெற்றன. பிற படங்கள் சுமாராக தான் ஓடின. இதனால் அவர் சினிமாவிலிருந்து ஒதுங்கிவிட்டார். அவருடைய தந்தை கலைஞருடன் அவருக்கு அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்படுமாம். அப்பாவுடன் மனக்கசப்பு ஏற்பட்டதால், அப்பாவுடன் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதால் அப்பாவிடமிருந்து ஒதுங்கியே வாழ்ந்து வந்தார் மூகா முத்து. அரசியலில் இருந்தும் ஒதுங்கி தன் மனைவி பிள்ளைகள் என்று தனியாக ஒதுங்கியே வாழ்ந்து வந்தார் மூகா முத்து. எம்ஜிஆர் தலைமையில் அதிமுகவிலும் சேர முயற்சித்தாராம் மூகா முத்து. எம்ஜிஆர் அதை விரும்பவில்லையாம். ஒரு முறை ஜெயலலிதா அம்மையார் மூகா முத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார். மூகா முத்துவுக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்கிறார்கள். இந்த படத்தில் மூகா முத்துவுடன் இருக்கிறார் அல்லவா, அவர்தான் அவரது மகன். மூகா முத்துவின் மகன் பெயர் அறிவுநிதி, மகள் பெயர் தேன்மொழி. அறிவுநிதி மற்றும் தேன்மொழியின் புகைப்படம் இது. அறிவுநிதி ஒரு தொழிலதிபராகவும் சினிமாவில் பாடகராகவும் இருக்கிறார். இப்போது மூகா முத்துவும் நடிகர் விக்ரமும் எப்படி உறவினர்கள் ஆகிறார்கள் என்பதை பார்க்கலாம். முத்துவின் மகள் தேன்மொழி இருக்கிறார் அல்லவா, அந்த தேன்மொழியின் மகன் மனு ரஞ்சித். இந்த மூகா முத்துவின் பேரன் மனு ரஞ்சித் தான் விக்ரமின் மகள் அக்ஷிதாவை திருமணம் செய்து கொண்டார். ஆக நடிகர் விக்ரமும் மூகா முத்துவின் மகள் தேன்மொழியும் சம்பந்திகள். கடந்த 2017ஆம் ஆண்டு கருணாநிதி தலைமையில் கோபாலபுரம் இல்லத்தில் இந்த திருமணம் கோலாகலமாக நடந்தது குறிப்பிடத்தக்கது. தேன்மொழியின் கணவர் பெயர் ரங்கநாதன். இவர் ஒரு தொழிலதிபர். பிரபல கவின் கேர் நிறுவனம் இருக்கிறதல்லவா, அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் இந்த ரங்கநாதன் தான். மூகா முத்துவின் பேத்தி, அதாவது மூகா முத்துவின் மகள் தேன்மொழியின் மகள் பெயர் தாரணி. இந்த தாரணியின் கணவர் பெயர் ஆகாஷ் பாஸ்கரன். இவர் சேலத்தை சேர்ந்த முக்கிய தொழிலதிபர். தற்போது ஒரே நேரத்தில் 4-5 படங்களை தயாரித்து வருகிறார். தனுஷின் இட்லி கடை, சிவகார்த்திகேயனின் பராசக்தி, சிம்புவின் ஒரு படம் என பெரிய பட்ஜெட் படங்களை தயாரிக்கிறார் ஆகாஷ் பாஸ்கரன். அதோடு அதர்வாவை வைத்து இதயம் முரளி என்ற திரைப்படத்தை இயக்கி தயாரிக்கிறார் ஆகாஷ் பாஸ்கரன். ஒரே நேரத்தில் 4 திரைப்படங்களை தயாரிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கும் இவர் மூகா முத்துவின் பேத்தியை மணந்ததால் கலைஞர் குடும்பத்தில் ஒருவர் என்ற அந்தஸ்தையும் பெற்றுவிட்டார். மூகா முத்து நடிகராக மட்டுமல்லாமல் பாடகராகவும் இருந்திருக்கிறார். அவர் நடித்த படங்களிலும் சில பாடல்கள் பாடியிருக்கிறார். கடந்த 2008இல் வெளியான மாட்டு தாவணி என்ற திரைப்படத்தில் கூட தேவா இசையில் ஒரு பாடலை பாடியிருந்தார் மூகா முத்து. இதுதான் அந்த பாடல். நூல போல இடுப்பு எனக்கு ஏறலடா படிப்பு, அவுட் கோயிங் இல்லாமலே செல்போன வச்சிருப்போம், பர்சுல பணம் இல்லாம சிகரெட்டுக்கு நச்சரிப்போம், வீட்டுல இருந்ததில்ல இருக்க நமக்கு. சினிமாவில் மிக மிக பிரபலமான பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் இருந்தவர்தான் தாத்தா திரு CS ஜெயராமன். CS ஜெயராமன் ஐயாவோட ஒரு சில பாடல்கள் சொல்கிறோம் பாருங்க. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது, விண்ணோடும் முகிலோடும். முத்துவுக்கு தன்னோட பொண்ணை கொடுத்ததால மட்டும் இந்த குடும்பத்தோடு அவர் சொந்தமாகலை. அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க சொந்தக்காரங்க தான். முக்கியமான விஷயம் என்னென்னா, கலைஞரோட முதல் மனைவி இருக்காங்க இல்லையா, மூகா முத்துவோட தாயார் பத்மாவதி அம்மையார், அவங்க CS ஜெயராமன் ஐயாவோட தங்கச்சி.